ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்கெட் நர்சஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயபெட்டிக் இன்சிபிட்டஸ்ன்ற கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஹார்மோனை பற்றி படிச்சுட்டு போகலாம். ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசின். இது வந்து எங்கே செக்ரேட் ஆகுது அப்படின்னா, ஆன்டீரியர் லோப் ஆஃப் த ஹைப்போதாலமஸ் அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் தி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். இதோட மெயின் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்க்ரீசிங் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இன் த டிஸ்டல் கன்வல்யூட்டல் டியூபிள்ஸ் ஆஃப் த கிட்னி. ஸோ வாட்டர் கண்டென்ட்டை வந்து திரும்ப அதிகமாக ரீஅப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் வந்து பண்ண வைக்குது. அண்ட் டிக்ரீஸிங் த யூரின் அவுட்புட். ஸோ இப்போ வந்து நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் வந்து சிந்தசிஸ் ஆகி டிஸ்டல் கன்வல்யூட்டல் டியூபிள்ஸில் போயிட்டு வாட்டர் கண்டென்ட்டை வந்து அதிகமாக ரீஅப்சார்ப்ஷன் பண்ண வைக்குது. இதுதான் இதோட மெயின் ஆக்ஷன். அண்ட் இப்போ வந்து நம்ம கண்டிஷனுக்குள்ளே போகலாம். டயபெட்டிக் இன்சிபிட்டஸ் இஸ் த டிக்ரீஸ்டு சிந்தசிஸ் ஆர் டிக்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசின் that leads to the polyuria and polydipsia. இது மெயின் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர் பிட்யூட்டரி டியூமர், அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் டியூமர் ஆர் கேன்சர் வர்றதுனால, பிகாஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால வர்றது. கிட்னி ஃபெயில்ஸ் டு ரெஸ்பாண்ட் ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன். ஸோ கிட்னியில் தான் ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் வந்து ஆக்ஷன் ஆகும், அதாவது டிஸ்டல் கன்வல்யூட்டல் டியூபிள்ஸில். ஸோ ரீஅப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இருக்காது, அதனால் வர்றது. தென் ஸ்ட்ரோக், ட்ராமா, சர்ஜரி, ஏதாவது பிரெயினில் வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ஆக்சிடென்டல் இன்ஜுரி ஆகிறதுனால வருது. சம் இடியோபதிக் காசஸ்னாலேயும் வருது. டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. சென்ட்ரல் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ், நெஃப்ரோஜெனிக் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ், டெஸ்போஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சென்ட்ரல் அப்படின்னா என்னென்னா, லேக் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் பை தி ஹைப்போதாலமஸ். சிந்தசிஸே அங்கே வந்து ப்ராப்பராக இல்லை, அதனால வர்றது வந்து சென்ட்ரல் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ். நெஃப்ரோஜெனிக் அப்படின்னா நெஃப்ரோஜெனிக் காசஸ்னால வருது. கிட்னி வந்து ஃபெயில்ஸ் டு ரெஸ்பான்ஸ் ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன். ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோனோட ஆக்ஷன் வந்து கிட்னியில் வந்து இல்லை அல்லது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வர்றது நெஃப்ரோஜெனிக் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ். தென் டிஸ்போஜெனிக் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ்ன்றது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன். டியூ டு இன்டேக் ஆஃப் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு த சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ் இஸ் கால்டு டிஸ்போஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். தென் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். டூரிங் ப்ரெக்னன்சி அப்போ வந்து டயபெட்டிக் இன்சிபிட்டஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. Then symptoms. Main classical symptoms of diabetic insipidus is polyuria and polydipsia. டயபெட்டிக் மெல்லிட்டஸில் வந்து பாலியூரியா, பாலிடிப்சியா அண்ட் பாலிபேஜியா வந்து இருக்கும். ஆனால் டயபெட்டிக் இன்சிபிட்டஸில் ஒன்லி பாலியூரியா அண்ட் பாலிடிப்சியா மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் டீஹைட்ரேஷன், பிகாஸ் யூரின் அவுட்புட் அதிகமாக போகிறதுனால வந்து டீஹைட்ரேஷன் இருக்கும். டிக்ரீஸ்டு ஸ்கின் டர்கர் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் வில் பி ட்ரை. தென் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் யூரின். நார்மல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0052 to 1.030. ஸோ அதை விட கம்மியாக இருக்கும். தென் ஃபெட்டிக், மசில் பெயின், weakness, inability to concentrate the urine, postural hypotension will be present and tachycardia present. Then main management என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டல்ஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் சுட் பி மானிட்டர், பிகாஸ் வைட்டல்ஸில் வந்து போஸ்டல் ஹைப்போடென்ஷன் அண்ட் டாக்கிகார்டியா ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அது மானிட்டர் பண்ணணும். ப்ரொவைட் சேஃப்டி என்விரான்மெண்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் ஹைப்போடென்ஷன் இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து சிட்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கோ இல்லை படுத்ததுலேருந்து எந்திரிக்கும் போதோ என்ன ஆகுதுன்னா, பேஷண்ட் ஹைப்போடென்ஷன் போயிட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ சேஃப்டி ஷுட் பி ப்ரொவைட். என்கரேஜ் ஃப்ளூயிட் இன்டேக் அண்ட் அட்மினிஸ்டர் ஐவி ஹைப்போட்டோனிக் saline, that is 0.9% sodium chloride. So sodium chloride should be administered. Then monitor IO chart, because urine output will be more. So monitor IO chart. Weight, because weight வந்து decreased ஆகிடும், ஏன்னா fluid வந்து ஓவராக வந்து வெளியே போகிறதுனால weight வந்து decreased ஆகிடும். Then specific gravity of urine should be monitored, ஏன்னா low specific gravity வந்து இருக்கும். தென் இன்ஸ்ட்ரக்ட் த பேஷண்ட் டு அவாய்ட் டயூரிசிஸ் ஃபுட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூரின் அவுட்புட் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து டயூரிட்டிக் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறது மூலமாக என்ன ஆகிடுதுன்னா, இன்னும் யூரின் அவுட்புட் ஜாஸ்தி ஆகிடும். என்னென்ன ஃபுட்ஸ்லாம் டயூரிசிஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ், அதான் செம்பருத்தி, க்ரீன் டீ, காஃபி, பிளாக் டீ, இந்த மாதிரி ஃபுட்ஸில் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டயூரிசிஸ் கண்டென்ட் இருக்குது. தென்
அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிந்தட்டிக் வாசோப்ரெசன் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் டெஸ்மாப்ரெசின் அசிட்டேட். ஸோ இது வந்து ரெடிலி அவைலபிள் சிந்தட்டிக் வாசோப்ரெசின் ஆர் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன். ஸோ இதை வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு. இது வந்து ஐவி, சப்குட்டினியஸ், நேசல், ஓரலி அவைலபிள். ஸோ மெயின் சைடு எஃபெக்ட் ஆஃப் டையூரிட்டிக் ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டாக்சிஃபிகேஷன். ஸோ பேஷண்ட் காட்ஸ் ட்ரௌசினஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அண்ட் ஹெட்டேக் வந்து இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன். கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்மாப்ரெசின் அசிட்டேட்டோட மெயின் தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் ஆப்ஷன் சொல்கிறேன். இன்க்ரீஸ்டு யூரின் அவுட்புட், டிக்ரீஸ்டு யூரின் அவுட்புட், இன்க்ரீஸ்டு பிபி, டிக்ரீஸ்டு பிபி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டயபெட்டிக் இன்சிபிட்டர்ஸோட கிளாசிக்கல் சைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாலிடிப்சியா, பாலிபேஜியா, டிஸ்யூரியா அண்ட் ஹைப்போடென்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஷண்ட் டேக்கிங் டெஸ்மாப்ரெசின், ஸோ பேஷண்ட் காட் ட்ரௌசினஸ், அது எதனாலயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. டீஹைட்ரேஷன், வாட்டர் இன்டாக்சிஃபிகேஷன், ஹைப்பர் டென்ஷன், டாக்கிகார்டியா. ஸோ